ஆகவே இந்த நாள் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனுடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோம். அவருடைய சன்னிதானத்திலே யார் வந்து அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. மோசே தேவனுடைய சன்னிதானத்திலே போய் அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகம் பிரகாசமாய் ஜொலிக்க ஆரம்பித்தது. அவருடைய இருதயத்திலே தேவன் வாசம் செய்ய செயலாற்ற ஆரம்பித்தார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது நாம் கடவுளை தரிசிப்பதற்காக, அவரோடு சஞ்சரிப்பதற்காக, உறவாடுவதற்காக, அவர் பேசுகிறதை கேட்பதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆகவே இது தகப்பனும் பிள்ளையும் சந்திக்கின்ற ஒரு நாள். பரலோகமும் இந்த பூலோகமும் சந்திக்கின்ற ஒரு நாள். ஆகவே நாம் இந்த மண்ணுலகத்துக்குரியவர்கள் அல்ல, விண்ணுலகத்துக்குரியவர்கள். வானகமே நம்முடைய தாய்நாடு, நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை. நாம் தேவலோகத்திலே விண்ணுலகத்திலே குடியிருக்கிறவர்கள். ஏன்னா இயேசு தன்னுடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆகவே எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கு சிலுவையிலே தொங்கி நின்ற நேரம், பாடுபட்ட நேரம், இரத்தம் சிந்திய நேரம், இந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் பாவங்கள் நீங்கி, சாபங்கள் நீங்கி, செத்துப்போன எங்கள் ஆன்மா உயிர்ப்பிக்கப்பட்டு உம்மை அப்பா என்றும் அழைக்கும் உரிமையை, உம்மை அப்பா என்று அழைக்கும் தகுதியை, உம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய அங்கீகாரத்தை இந்த நேரம் இயேசுவினுடைய பலி, பாடுகள், இரத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதப்பா. ஆகவே எங்கள் தகப்பனை, பரலோக தகப்பனுக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு, ஆராதனை செய்வதற்கு அவருடைய இரத்தம் எங்கள் மனசாட்சியை சுத்திகரித்து எங்களை புது மனிதனாக, எங்களை புது படைப்பாக உம்முடைய சன்னிதானத்திலே நிறுத்தியிருக்கிறது. கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். எங்களை புது மனிதனாக, புது படைப்பாக நிறுத்திய இயேசுவே, கோடி நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு நாங்கள் பிதாவுக்கு, அப்பாவுக்கு ஆராதனை செலுத்துவதற்கு, பலி செலுத்துவதற்கு எங்கள் மனசாட்சியை நீர் சுத்திகரித்து எங்களை புனிதமாக்கி இருக்கிறதற்காக கோடி நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி எல்லா மனிதனுக்குள்ளேயும் பிரகாசித்து, எல்லா மதத்தவர்களுக்குள்ளேயும் பிரகாசித்து, எல்லா மனிதனையும் மதத்தவர்களையும் அந்த விண்ணுலகத்திலே, அந்த ஒளி உலகத்திலே நீர் அமர்ந்திருக்கின்ற உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் அமரும்படி உங்கள் இரத்தம், இந்த சுவிசேஷம் எங்களை வழிநடத்தி செல்வதாக. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா புகழும் இயேசுவுக்கே என்று சொல்லி இந்த நாளை, இந்த ஆராதனை எங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு போதிப்பதாக, உம்முடைய அபிஷேகம் எங்களை வழிநடத்துவதாக. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்படைக்க. நீர் எங்கள் தேற்றவாளர், நீர் எங்கள் துணையாளர், நீர் எங்களுக்கு ஆலோசகர், நீர் எங்களுக்கு தேவனுடைய அந்த ஞானத்தின் ஆவியினால் இப்பொழுது நிரப்பி ஆராதனையின் அபிஷேகம் இப்பொழுது எங்களை ஆட்கொள்வதாக. உம்முடைய ஆவியினாலே நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எங்கள் ஆவியிலே அபிஷேகம் இப்பொழுது நிரம்புவதாக. ஆவியானவரை வரவேற்கிறோம். தல் மரதி எங்கி மரபு சம்பி பூத்தனா ஒல்கரபதியம் பிரபு செல்வியா. எல்லா துதி கனமைமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா. எபேசியர்கள் திருமுகம் 1 அதிகாரம்
13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எபேசியர் 1:13 வாசியுங்கள். கவனியுங்கள், நீங்கள் உங்களை ரட்சிக்கின்ற ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. எப்பொழுது ஒருத்தன் விசுவாசியாகிறான், எப்பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்தவன் ஆகிறான் என்று சொன்னால், இயேசு இந்த பூமியிலே எனக்காக மனிதனாக பிறந்தார், அவதரித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்து இப்பொழுது பரலோகத்திலே பிதாவோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை எந்த ஒரு மனிதன் தன் இருதயத்திலே உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை வெளிப்படையாக பேசுகிறானோ, ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்கள் இந்த சுவிசேஷத்தை, இந்த சுவிசேஷமாகிய ஒளியை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா பெற்றிருக்கிறீர்கள். இந்த சுவிசேஷமாகிய ஒளியினாலே நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா விசுவாசிகளாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஏதோ சிலுவை கழுத்தில் போட்டிருக்கிறதுனாலையோ, கோயிலில் கோபுரத்தில் சிலுவையை வச்சிருக்கிறதுனாலையோ, பைபிளை வச்சிருக்கிறதுனாலையோ, பைபிள் படிக்கிறதுனாலையோ அல்ல. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆகிறது என்று சொன்னால், இந்த மாதிரி வாசிமா பார்ப்போம் 13வது வசனத்தை. நீங்களும் உங்கள் ரட்சிப்பு. எப்போ ரட்சிப்பு? ஒரு மனுஷன் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த சுவிசேஷத்தை அறியும் போது அவன் என்ன செய்யப்படுதான்னு சொன்னால் ரட்சிக்கப்படுகிறான். ஒரு கைதிட்டி அந்த ஆண்டோடு மேலே கரங்களை கட்டி ரட்சிப்பு தான். ரட்சிப்புன்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போகிறதல்ல. செத்து போன இந்த ஆவி ஆன்மா திரும்ப உயிர் பெற்று, சாபத்தில் இருக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு, பாவத்தில் இருக்கிற மனுஷன் புனிதனாக்கப்பட்டு பத்தினியாக்கப்பட்டு, அவன் எப்போ நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் எனக்கு அப்பா, ஏன்னா அப்பான்னு கூப்பிடுற உரிமையை, அதிகாரத்தை, தகுதியை இந்த இயேசுவின் மாசற்ற ரத்தம் நமக்கு கொடுத்துருக்கிறது. மறுபடியும் ஒரு கைதிக்கு விஷயங்கள் அந்த ரத்தத்துக்கு இருந்துச்சு. இதை என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனும் இவன் தான் விசுவாசி. இதை விசுவாசத்தினால தான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும். இதை விசுவாசிக்கும் போது, இதை அறிக்கை செய்யும் போது, இப்படி ஒரு மனுஷன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கும் போது அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், விண்ணுலகத்தோடு கடவுளோடு பரலோகத்தோடு என்ன செய்கிறான்னு சொன்னால் தொடர்பு கொள்கிறான். இதை நீங்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறது இல்லைன்னா, மனிதர்கள் அதை அறிக்கை பண்ணுறதில்லை. இப்படி ஒரு மனிதன் விசுவாசியான பொழுது அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். விசுவாசியான பொழுது இந்த இழந்து போன ஒளியின் ஆடையை, விண்ணக மேனியை என்ன செய்து கொள்கிறான், பெற்றுக்கொள்கிறான். அதனால் முதல் மனுஷனை அந்த விண்ணகத்துக்குரிய மேனியோடு, ஒளியின் ஆடையோடு, அங்கே தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு மனசாட்சியிலே சுத்திகரிக்கப்பட்டவனாக, தூய்மையாக்கப்பட்டவனாக வாழ்ந்தான். ஒரு அழிலே சொல்லுங்கள. அதனால் இன்னைக்கு அந்த நிலையை, அந்த தகுதியை, அந்த தன்மையை இன்னைக்கு யாருக்கு எது தருதுன்னு சொன்னால், இந்த இயேசுவினுடைய இந்த சுவிசேஷங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்னு தெரியலை. சுவிசேஷமாகிய இந்த ஒளி இன்னைக்கு நம்மளை என்ன செஞ்சுருக்கிறோன்னா, கடவுளுடைய மக்களாக பிள்ளையாக்கிற. இன்னொன்று அதில் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் முத்திரையை. அதை வாசிப்பா பார்ப்போம், விடையிலிருந்து வாசி. சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள், இயேசுக்குள் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சொன்னால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நல்லா நீ கவனிக்கணும். இதான் கிறிஸ்தவன், இதான் கிறிஸ்தவம். இங்கே தான் கிறிஸ்தவம் ஸ்டார்ட் ஆகிறது. ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய தன்மையை இங்கே என்ன செய்யணும்னா, இங்கே தான் நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை இது வரும்போது இந்த உலகத்தில் சாத்தான் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா நெருங்க முடியாது. இந்த உலகத்தின் அதிபதியை ஆட்சி செய்ய முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நம்மளை ஆட்சி செய்ய முடியாது. வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா ஆட்சி செய்ய முடியாது. அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் ஒன்றிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாடி இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி நமக்கு கிடைக்காததுக்கு முன்னாடி, இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி, இப்படி இந்த பரிசுத்தாவின் முத்திரையை பெறுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். வாசிக்க பார்ப்போம். வாசிமா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த, செத்து போயிருந்த அந்த ஆன்மா ஆவிய வாசி. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலக வழக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, சாமி ஆடுறது, திருவிழா கொண்டாடுறது, பண்டிகை கொண்டாடுறது, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி உபவாசங்கள், நோன்புகள், மற்ற வழிபாடுகள், ஆராதனைகள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால், கடைபிடித்தவர்கள், இதெல்லாம் கை கொண்டவர்கள், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்கள். இந்த உலகம் நமக்கு கொடுத்திருக்கிற, மதம் கொடுத்திருக்கின்ற வழிபாட்டு முறைகளா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே எப்படி இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆகாயத்து புறவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். இப்படிதான் நம்ம என்ன செஞ்சோம்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னாடி, இந்த சுவிசேஷனுடைய ஒளி நமக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, நாம் இந்த ஆகாயத்து பிரபுவாகிய இந்த ஆவியில் நம்மளை என்ன செஞ்சிச்சுன்னா வழி நடத்திட்டே இருந்துச்சு. நம்ம இஷ்டப்படி, நம்ம விருப்பப்படி, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இன்றைக்கி என்ன செஞ்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த ஆவிகள் என்ன செஞ்சுன்னா இன்றைக்கி அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் முற்காலத்தில் நம்ம இப்படி தான் இருந்தோம். ஒரு காலத்தில் இன்னைக்கு மனம் திரும்பாத மனுஷன் எல்லாரும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் ஒரு மனிதன் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை அவன் பெறும்போது எப்படி யாராக மாறுகிறான் என்று சொன்னான், கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய அந்த அதிகார முத்திரை அபிஷேகத்தை பெற்றவனாக அவன் என்ன செய்யப்படுகிறான்னு சொன்னால் உருமாற்றப்படுகிறான். வீட்டிலிருந்து வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முன்காலங்களில் நம்ம எப்படி வாழ்ந்தோம்னா நம்முடைய மாமிச இச்சையின்படி, இன்றைக்கி அப்படி தான் நடந்திருக்கேன். கோயிலுக்கெல்லாம் போவாங்க, ஜெபக்கூடத்துக்கெல்லாம் போவாங்க, திருவிழா கொண்டாடுவாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் எதன்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாமிச இச்சையின்படியே அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை கொண்டாடணும், இதை கொண்டாடணும், இப்படி எண்ணிச்சிட்டு இருப்பாங்கன்னா அந்த மாமிச இச்சையின்படி இந்த மனசுக்கு பிடிச்ச மணிக்கு எண்ணிச்சிட்டு இருப்பாங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலேயே மற்றவர்களைப் போல, இந்த ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தினுடைய ஒளியை பெறாதவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனோ ஒரு கைதிட்டுங்கள, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம மேல, உங்க மேல, என் மேல அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்துல பாவத்துல மரித்தவர்களாய் இருந்த நம்மை எப்படி இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தார். அதனால இந்த இயேசுவை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா விட்டுட்டோம். பேருக்கு வச்சிருக்கிறோம், பேரெல்லாம் வச்சிருப்போம். பேருக்கு இயேசு என்ன செய்யணும்னா கூப்பிடுவோம், பேருக்கு உச்சரிப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் திருவிழாக்கள் நடந்துகிட்ருக்கு, கோயில் கொடையில் நடந்துகிட்ருக்கு. இந்த திருவிழா நடக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் என்ன செய்வாங்கன்னா, திருவிழா ரொம்ப அருமையானது, கிறிஸ்துவ முறைப்படி தான் நடக்கும். அதில் எந்த குறையும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. பக்தியாக இருக்கிறது, சப்பரம் தூக்குறது, அங்கே மொழிதல் வைக்கிறது, அடுத்து அங்கே பாடல் பூசைகள், பிரார்த்தனைகள், மன்றாட்டுகள், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பக்திக்குரியதாக தான் இருக்கும். மனுஷனுக்கு இது சரியானதாக தான் இருக்கும், இது மனிதர்கள் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்யப்படவில்லை, முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை. அவருக்குரிய மதிப்பு மரியாதை என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. இன்னொன்று இந்த இடத்துல என்ன எதை அறிக்கை பண்ணலைன்னா,
எந்த ஒளி என்ன செய்யப்படலைன்னா வெளிப்படுத்தப்படவில்லை. எது? இந்த இயேசுவானவர் தான், இவருடைய பாடுகள் தான், இவருடைய பலி தான், அந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளை என்ன செஞ்சிருக்குன்னா அந்த தேவனுக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு, அவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு, நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு நம்மளை உருமாற்றி இருக்கிற செய்தி இந்த சுவிசேஷம் அங்கே என்ன செய்யலை, அறிவிக்கப்படலை. மற்ற எல்லாம் அறிவிக்கப்படுது. இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை அறிவித்தவங்க தான் யாருன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்தோனியா, சவேரியார், செபஸ்தியார், இந்த புனிதர்கள், வனத்தந்தோனியார், வனத்து சின்னப்பர், இன்னும் இந்த அன்னை மரியாள், எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி இந்த உலகத்தில் பரப்புவதற்கு தன்னுடைய உயிரை, வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். கைதிகள் அந்த புனிதர்கள். அதனால் இந்த வழிபாடுகள் பூரா என்ன ஆயிடுச்சு சொன்னால், அந்த உலக ரீதியாக இதை இன்னும் விளக்கணும்னு சொன்னால், நீங்கள் அதே எபிரேயர்கள் திருமுகத்துக்கு நீங்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு எடுத்தீங்க, 9ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் நீங்கள் 6லேருந்து வாசிக்க பார்ப்போம். அங்கே ஒரு அழகா விஷயத்தை சொல்லுவார். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகள், நல்ல சாமியார், பாஸ்டர்கள், போதகர்கள் ஆலயத்திலே ஆராதனை முறைமைகளை நடக்கும்படி எங்கே? முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இன்னைக்கு நித்தமும் கோயிலில் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பூசைகள், ஜபங்கள், மன்றாட்டுகள், வழிபாடுகள் இன்னைக்கு 13 நாள் இணைஞ்சிருக்கும். 10 நாள் திருவிழா, 13 நாள் அந்தோனியார் கோயில் எடுத்திங்கன்னா 13 நாள் திருவிழா. இதில் பூரா இணைஞ்சிருக்குன்னா நித்தமும் இந்த வழிபாடுகள், ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும். 2ஆம் கூடாரத்திலே இங்கதான் சொல்றாங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் செலுத்துவார். அதுல இதை சுருக்கமா சொல்லி முடிச்சிருந்தேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாம் கூடாரத்தில் இன்னைக்கு வழிபடுறதுன்னா அந்த பூமிக்குரிய ஆலயங்களில், கோயில்களில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வழிபாடுகள். 2ஆம் கூடாரம் சொல்லும்போது அது ஆவியினாலே தேவனோடு, தேவலோகத்தோடு சஞ்சரித்து செலுத்துகின்ற ஒரு வழிபாடு, ஆராதனை. ஒரு கைதிக்கு இருக்கு. அதனால இது நம்ம இருதயமாகிய பலிபீடத்திலிருந்து, நம்ம ஆவியிலிருந்து என்ன செய்யக்கூடியதுன்னா தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஆராதனை வழிபாட்டை இந்த இயேசுனுடைய மாசற்ற ரத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா கொடுத்துருக்கு. இதை அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை, என் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால இந்த இயேசுவானவருடைய இந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் தான் இன்னைக்கு தேவனுக்கு படைச்சவருக்கு நாம் வழிபாடு செலுத்துகிறது. இல்லைன்னா யாரும் அங்கே போக முடியாது. அதனால தான் இன்னைக்கு என்ன ஆகிட்டாங்கன்னா, மக்கள் நம்ம இந்த வழிபாடெல்லாம் செலுத்த முடியாதியா, அதனால் திருவிழா கொண்டாடுவோம். இந்துக்கள் நம்ம கோயிலில் என்ன செய்வோம், சாமி கும்பிடுவோம், கிடாயை வெட்டுவோம், அங்கேயும் பலி செலுத்துதல், அங்கேயும் வழிபாட்டு முறைகள் என்ன செஞ்சுருக்காங்க நடந்துட்டு இருக்கு. நியாயப்படி அதெல்லாம் பார்க்கும்போது பக்தியாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வாரம் அணிஞ்சிருவாங்க. அந்த என்னைக்கு அந்த கோயிலுக்கு அந்த இது என்ன நட்டுவாங்க, கொடி, நம்ம இதில் தான் கொடி ஏற்றுவாங்க. ஆனால் இந்துக்கள் என்ன செய்வாங்க, வந்தக்கால் அந்த இது நட்டினதுலேருந்து அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப ஒழுக்கமாக அந்த சாமியாடுறவங்கெல்லாம் பழையெல்லாம் நமக்கு இருக்கிறாரு, காளியம்மன் கோயில் பூசாரி, அவர்லாம் என்ன செய்வார்னா அந்த 12 நாளைக்கு என்ன செய்ய மாட்டார், சரியாக சாப்பிட மாட்டார். கருவாடு மீன் கிட்டே ஆயிடக்கூடாதும்பார். மற்ற நேரமெல்லாம் அங்கே சாப்பிடுவார். அப்போ மீன் குழம்பு வச்சுருந்தா கூட என்ன செய்ய மாட்டார், சாப்பிட மாட்டார். ஐயோ வேண்டாம்,
ஏன்னா நான் என்ன செஞ்சுருக்கிறேன், காப்பு கட்டிட்டேன், கோயிலில் என்ன செஞ்சாச்சு, கால் நட்டியாச்சு, அதனால் நான் எப்படி இருக்கணும். அதனால் இதெல்லாம் பக்திக்குரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். ஆனால் இது எல்லாம் என்ன செய்யாதுன்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய பாவத்தை சாபத்தை நீக்கி இந்த செத்துப்போன ஆன்மாவை என்ன செய்யாது, உயிர்ப்பிக்க முடியாது. இதை 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அங்கே நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 63ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளுடைய நிலத்தையும் கொல்ல மாட்டாமல் சிறிதா இருக்கிறபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் வார 8ஆம் அதிகாரம் 63. நல்லா கவனிச்சுக்கோங்க. சாலமோன் கர்த்தருடைய சமாதான பலிகளான, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஆட்டையும் ஒரு 2 கோழியும் வெட்டிக்கிட்டு, இல்லை ஒரு 10 ஆட்டை வெட்டிக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பெரிய பலி செலுத்திட்டோம், கொடை கொண்டாடிட்டோம், சாமி கும்பிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 20,000 மாடுகள். ஹலோ, எத்தனை? 20,000 மாடுகள்னா என்னாச்சு? 20,000 மாடுகள், 1,20,000 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். ஐயா, இப்படி ஒரு பலி உண்டா? இப்படி ஒரு பலி இன்னைக்கு யாராவது செலுத்த முடியுமா? சாலமோன் அன்னைக்கு அவர் இருந்த காலத்தில் இந்த கோயிலை கட்டி, அந்த கோயிலில் பலிபீடத்தை கட்டி அவர் பலியிட்ட பலி எவ்வளோ தெரியுமா? 20,000 மாடுகள், 1,20,000 ஆடுகள். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தியாகத்தை, இவ்வளவு பெரிய பலியை, இன்னைக்கு 100 ஆடு வெட்டிட்டாங்க, 70 ஆடு வெட்டிட்டாங்க, 70 ஆடை வெட்டி இணைஞ்சிட்டாங்க, ஊரோடு சோறு போட்டாங்க, தானம் பண்ணாங்க, இப்போ அங்கே என்ன செஞ்ச அன்னதானம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்கன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அன்னைக்கு அந்த காலத்திலேயே நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மகான்கள், ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 20,000 மாடுகள், எவ்வளவு பெரிய, அப்போ 20,000 மாடுகள் எவ்வளவு ரத்தம் ஓடி இருக்கும். அன்னைக்கு அந்த பலி செலுத்தின அன்னைக்கு பார்த்தா ரத்தம் ஆறாக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு கை தட்டுங்க, நல்ல காரணம். இவ்வளவு பெரிய பலியை, இவ்வளவு ரத்தத்தை, ஆறா ஓடின ரத்தத்தை இங்க பைபிள் சொல்லுகிறது. இவ்வளவு ரத்தமும் இவ்வளவு பலிகளும் என்ன செய்யலைன்னா, மனுஷனுடைய பாவத்தை என்ன செய்யலை, ஒக்கலை, சாபத்தை என்ன செய்யலை, நீக்கலை, செத்து போன அந்த ஆன்மா ஆவியை என்ன செய்யலை, உயிர்ப்பிக்கலை. ஆனா இந்த இயேசு ஒருத்தருடைய இந்த பலி, இந்த பாடுகள் அவர் சிந்தியர், இதுதான் சுவிசேஷம், இதைத்தான் உணரணும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி இப்படி கோயிலில் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, பலியிட வேண்டியதில்லை, இந்த உயிர்களை கொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அனைத்து உயிர்களையும் நீ வெட்டி பலியிட்டாலும் அதில் என்ன கிடையாதுன்னா, உனக்கு விமோசனம் இல்லை, உனக்கு சந்தோஷம் இல்லை, உனக்கு நன்மை இல்லை. நான் கேட்குறேன், அன்னைக்கு நேற்று முன்பராசு அவர் செல்லில் ஆன் பண்ணி, ஃபேஸ்புக் ஆன் பண்ணுறாரு, அதில் வருது கோயில் திருவிழா. அங்கே சப்பரம் தெருவில் வாரதில் பிரச்சனை, 2 கம்யூனிட்டி ஜாதிக்காரனுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, சண்டை, சாதி சண்டை நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி திருவிழாக்களில் பூரா பார்த்தீங்கன்னா கச்சேரிகள், பாட்டு கச்சேரிகள், இதெல்லாம் பைபிள் கலாத்தியர் 5:19 களியாட்டுகள்னு சொல்லுது. இப்படிப்பட்ட இதில் ஈடுபடுறவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன கிடையாது சொல்லுங்களேன்? மார்க்க வேதம், மத வழிபாடுகள், இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னால், இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்னு சொன்னால், ஒரு காலத்தில் நான் இப்படி என்ன செஞ்சவனா, அதான் சொன்னேன்ல, தோட்டத்தில் என்ன செய்கிறது, கோழியை வெட்டி, சாவலை வெட்டி, ஆட்டை வெட்டி, தர்மங்களை கொடுத்து, இப்படி கோயில் திருவிழாக்களில் என்ன செஞ்சதுன்னா வரி கொடுத்து,
அங்கே கோயில் திருவிழாக்களை கொண்டாடி எல்லா இளவையும் பண்ணி என்ன நடந்துச்சு சொன்னால் வறுமை தான், கஷ்டம்தான், நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான், துயரமான ஒரு வாழ்க்கை தான். அதனால் இதெல்லாம் பண்ணுறாங்களே பண்ணுறையே, ஆனால் நிம்மதியாக இருக்கியா? ஆசீர்வாதமாக இருக்கிறியா? உன் வாரிசு சந்ததிகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு எல்லாமே ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சுவிசேஷமாகிய ஒளியை இன்றைக்கி யாரும் என்ன செய்யலை, அறியலை. இந்த ஒளி நமக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அதான் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆகாயத்தை அதிகார பருவாகிய இந்த வழிபாடு செலுத்தக்கூடியவங்களெல்லாம் யார் ஆண்டுட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வான்வெளியில் தீவிர பொல்லாத ஆவிகள் சேனைகள் என்ன செஞ்சிட்ருக்கு, ஆட்சி செய்துருக்கு. அதனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்யணும்னா இந்த எபிரேய இதில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிற அந்த 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டு அந்த பிதாவாகிய தேவனுக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு, ஆராதனை செலுத்துகிறதற்கு, அப்பா என்று அவரை அழைப்பதற்கு, அவரோடு நெருங்கி உறவாடுவதற்கு இந்த பாபம் என்னும் தடையை தகர்த்து, சாபம் என்கிற அந்த தடையை தகர்த்து நம்முடைய ஆன்மாவை ஆவியை உயிர்ப்பித்து நிகழ்ச்சியிருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை உட்கார வைத்திருக்கிறது. நல்ல கைது நிகழ்ச்சி.